ஆலந்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளராக எஸ். சரவணன் போட்டியிடுகிறார். இவர் ஆலந்தூர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து தேர்தல் களத்தில் இரவு பகலாக பம்பரமாக சுழண்டு வருகிறார். பரங்கிமலை கண்டோன்மெண்ட் பகுதிகளான 7 கிணறு தெரு, கலைஞர் நகர், யூரோப்பியன் காலனி, நசரத்புரம் உட்பட அனைத்து பகுதிகளிலும் வீதி வீதியாக நடந்து சென்றும் பிரச்சார வாகனத்தில் சென்றும் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து ஓட்டு சேகரித்தார். அதிமுக வேட்பாளர் சரவணன் எங்கு சென்றாலும் கட்சி நிர்வாகிகள் அல்லாமல் பொதுமக்கள் அவரை உற்சாகமாக இன்முகத்தோடு வரவேற்றனர். இதில் கண்டோன்மெண்ட் பகுதியை சேர்ந்த பெண்கள் உட்பட பொதுமக்கள் வேட்பாளர் சரவணனிடம் வேற எந்த வேட்பாளரும் கீழே இறங்கி வந்து எங்களிடம் ஓட்டு கேட்கவில்லை, வேனில் வந்து வேனிலேயே திரும்பி செல்கின்றனர். ஆனால் நீங்களோ நாங்கள் இருக்கும் இடத்திற்கே வந்து ஓட்டு கேட்கிறீர்கள். கடந்த 10 ஆண்டுகளாக எங்கள் கண்டோன்மெண்ட் பகுதியில் முறையாக எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை. மனுக்களாகவும் நேரில் சென்று பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் யாரும் எடுக்கவில்லை என்று கூறினார்கள். மேலும் அப்பகுதியில் இருக்கும் மக்கள் எங்களுக்கு பொது கழிப்பிடத்தை சரியாக பராமரித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அப்பொழுது வேட்பாளர் சரவணனிடம் வயதான பாட்டி ஒருவர் வந்து எனக்கு சரியான வீடு இல்லை, வீடு கட்டி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு வேட்பாளர் சரவணன் அவர்கள், அடுத்தது கண்டிப்பாக அதிமுக ஆட்சிதான், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், நான் வெற்றி பெற்றால் உங்களுக்கு கண்டிப்பாக வீடு கட்டி தருவேன் என்று வாக்குறுதி அளித்தார். இதை கேட்ட அனைவரும் நெகிழ்ச்சி அடைந்தனர். நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள், இரட்டை இலைக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் என்று ஒன்றாக தெரிவித்தனர்.